ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை திசையும் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை திசையும் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை திசையும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற நேரம். இயேசு இதோ நம்மை தேடி வந்திருக்கிறார். நற்கருணை நாதர் நம் ஒவ்வொருவரையும் வாஞ்சையோடு தேடி வந்திருக்கிறார். இந்த நற்கருணை நாதருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கடவுளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவதனுடைய அடையாளம் நல்லதொரு பாவ சங்கீதனம். குற்றப்பழிகளை மூடி மறைக்கிறவனின் வாழ்க்கை வளம் பெறாது. அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டுவிடுகிறவன் கடவுளின் இரக்கத்தை பெறுவான். ஆதலால் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஒரு நல்ல பாவ சங்கீதனம் செய்ய நீங்கள் கிடைத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்று நல்லதொரு உண்மையான பாவ சங்கீதத்துக்கு போங்க. ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை எண்ணிலடங்காமல் வைத்திருக்கிறார். இந்த தேவனுக்கு முன்பாக எல்லோரும் எழுந்து நிற்போம். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் இயேசுவே தாவீதின் மகனே, சர்வலோகத்தின் அதிபதியே, எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே. கைகளை தட்டி எல்லோரும் சேர்ந்து பாடி ஆராதிப்போம். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் இயேசுவை, ஆராதிப்பேன் ஆராதனை ஆராதனை அப்பா பிதாவே, ஆராதனை 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 அப்பா பிதாவே, ஆராதனை ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை, ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் ஆராதனை ஆராதனை இயேசு கிறிஸ்துவே, ஆராதனை 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 இயேசு கிறிஸ்துவே, ஆராதனை ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை, ஆராதிப்பேன் காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், அப்பவரே உம்மை
ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் தூதர்களோடு ஆராதிப்பேன் ஸ்தோத்திர பலியோடு 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 ஆராதிப்பேன் ஆராதனை 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 ஹல்லேலூயா 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 அல்லேலூயா 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 ஆராதனை 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 இயேசு நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே நல்லவர் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் ஸ்தோத்திரமும் கணமோ வல்லமையும் பலனோ ஸ்தோத்திரமும் கனமும் அப்பா பிதாவே வல்லமையும் பலனோ ஸ்தோத்திரமும் கணமோ வல்லமையும் பலனோ ஸ்தோத்திரமும் எல்லாரும் தெய்வத்தை ஸ்துதித்து ஆராதிப்போம் வல்லமையும் பலனோ மாட்சிமையும் துதியோ ஐயா எப்போதும் உண்டாகட்டும் மாட்சிமையும் துதியோ ஐயா எப்போதும் உண்டாகட்டும் அற்புதங்கள் நடந்திடட்டும் இயேசுவே அதிசயங்கள் நடந்திடட்டும் 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 நல்லவரே வல்லவரே 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 அற்புதரே அதிசயரே அற்புதரே அதிசயரே மலாகாத காரியம் ஒன்றுமில்லை அழகாத நீர் நல்லவர் சுவாமி அழகாத உம்மாலாகாத காரியங்கள் ஒன்றுமில்லை எல்லாமே சகோதர சகோதரிகளே நம் தெய்வத்தால் எல்லாம் ஆகும் 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 எல்லாம் ஆகும் இயேசுவாலே எல்லாமே ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும் இயேசுவாலே எல்லாமே ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும் இயேசுவாலே எல்லாமே ஆகும் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவன் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவன் நீரே ஐயா நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவன் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவன் நீரே ஐயா நீரே
அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை. என்னை கண்டாரே மனது உருகினாரே, என்னை கண்டார் நம்மை காண்கிற தேவன் அல்லவா, மனது உருகினாரே. அருகில் வந்தாரே அணைத்து கொண்டாரே, அருகில் வந்தாரே, அழைத்து கொண்டாரே. காயம் கட்டினாரே தோள் மேல் சுமந்தாரே, காயம் கட்டினாரே, தோள் மேல் சுமந்தாரே. இயேசு நல்லவர் இயேசு நல்லவர், இயேசு என்றென்றும் நல்லவரே. இயேசு நல்லவர். இந்த இயேசு நல்லவர் அப்பா, உன் காயங்களை கட்டுகிற, உன் துயரங்களை மாற்றுகிற, உன் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற இயேசு. இயேசு நல்லவர். இயேசு நல்லவர் இயேசு நல்லவர், இயேசு என்றென்றும் நல்லவரே. இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர் இயேசு நல்லவர், இயேசு என்றென்றும் நல்லவரே. இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவரே. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான என்னை நினைக்கிற தேவன். நினைப்பவரே. கைகளை உயர்த்தி, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றிவிட்டேன். நெஞ்சார அணைப்பு முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றிவிட்டேன். உம்மை போல யாரும் இல்லை, இயேசு நாதா யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இந்த உலகத்துல யாருமே இல்ல, உம்மை போல யாரும் இல்லப்பா. உம்மை போல என்னை அன்பு செய்ய, என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை கர்த்தாவே. போல யாரும் இல்லை, இயேசுநாதா யாரும் இல்லை. சொல்லுங்கள், உம்மை போல யாரும் இல்லை, இயேசுநாதா யாரும் இல்லை. உம்மை போல. சொல் மகனே, யாரும் இல்லை, உன்னை குணப்படுத்த, உன் பலவீனத்தை நீக்க, உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்ற உம்மை போல யாரும் இல்லை.
பற்றி பிடித்துக் கொண்டே கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து பற்றி நடத்துகிறேன். உம்மை போல யாரும் இல்லை, இயேசுநாதா யாரும் இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க? வாயை திறந்து நீங்கள் அறிக்கையிடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே இயேசுவை போல ஒருவரும் இல்லை. யாரும் இல்லை, இயேசுநாதா யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை, இயேசுநாதா. உம்மை போல யாரும் இல்லை, இயேசுநாதா யாரும் இல்லை. மகனானே நான் மகளானே, மகனானே நான் மகளானே, மகனானே நான் மகளானே. அப்பா பிதாவே என்றழைக்கோ, அப்பா பிதாவே என்றழைக்கோ. உரிமையை எனக்கு தந்தார், உரிமையை எனக்கு தந்தார். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், சிந்தி ஜெயம் தந்தார். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார். ரத்தம் சிந்தி. நல்ல முழங்கால் படிட்டு எல்லாரும் கைகளை உயர்த்தி, நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. என் அன்புக்குரியவர்களே, இதோ ஆண்டவரை உற்று பாருங்கள். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொன்னாரு, நான் உனக்கு முன்னே செல்வேன். கை தட்டுங்க பாப்போம். தடைகளின் மத்தியில் வந்திருக்கிறீர்களா? பிரச்சனையின் மத்தியிலே வந்திருக்கிறீர்களா? போராட்டத்தின் மத்தியிலே வந்திருக்கிறீர்களா? கவலைகள் சூழ்ந்த இந்த வாழ்க்கை பயணத்திலே நீங்கள் எப்படி வந்திருக்கிறீர்களோ, இயேசு உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார். நான் இந்த வார்த்தையை தியானித்த பொழுது ஆண்டவர் ஒரு மனிதனை வேதத்திலே எனக்கு காண்பிக்கிறார். நான் உனக்கு முன்னே சென்று செப்பு கதவுகளை உடைப்பேன், இரும்பு தாழ்பாக்களை முறிப்பேன். தேவன் சொல்லுகிற வார்த்தையை பார்த்தீர்களா? உனக்கு முன்பாக செல்லுகிற ஆண்டவர் குன்றுகளை சமப்படுத்துகிறவர். உனக்கு முன்பாக செல்லுகிற கடவுள் உனக்காக பாதை ஒன்றை அமைக்கிற தேவன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாம் தேவன் சொன்னபடியே அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு நாள் ஆபிரகாமுடைய பயணத்திலே ஒரு மனிதன் வந்து அவருடைய மனைவியாகிய சாராவை அபிமெலேக் என்று சொல்லக்கூடிய ஒருவன் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு போகிறான். ஆனால் பாருங்கள் என்ன நடந்தது. அபிமெலேக் அந்த இடத்திலே தேவனாகிய ஆண்டவர் அபிமெலேக்கை எச்சரிக்கிறார். அபிமெலேக்கை எச்சரிக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமுக்காக அபிமெலேக்கின் வீட்டில் உள்ள அத்தனை பேரையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொடிய வாதைகளால் வாதிக்கிறார். எல்லா பெண்களுடைய கர்ப்பப்பையும் அடைக்கப்பட்டது. ஆண்டவர் அபிமெலேக்கை எச்சரித்த பொழுது அபிமெலேக்கு கதறுகிறார். பாருங்கள், ஆண்டவர் அந்த தேசத்திலே ஆபிரகாமையும் அவனுடைய குடும்பத்தையும் தேவன் அவனோடு இருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். ஒருவேளை நீங்க கூட உங்க வாழ்க்கையில நன்மைத்தனங்களை இழக்கும்படி சில பேர் உங்களுக்கு விரோதமாக வரலாம். சில பேர் உங்களிடத்தில் உள்ளதை பறிக்க நினைக்கலாம். ஆனால் பைபிள் சொல்லுகிறது,
தேவனுடைய கரம் உங்களோடு இருக்கிறது. ஆண்டவருடைய கரம் உங்களோடு இருக்கிறது. ஈசாக்கு விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தான். ஆனால் அந்த தேசத்திலே ஈசாக்கு விதைத்து நன்மைத்தனங்களை பெற்று அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதை அங்கிருந்த ஜனங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவனுக்கு விரோதமாக ஜனங்கள் அவன் தோண்டிய கிணறை மூடினார்கள். பல இக்கட்டான காரியங்களை அவர்கள் உண்டாக்கினார்கள். எனக்கு பிரியமானவர்களே, ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லுகிறது பைபிள், ஈசாக்கோடு தேவாதி தேவன் இருக்கிறார் என்பதை அவர்கள் கண்டுகொண்டார்கள். அதனாலதான் தொடக்க நூல் 26ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்கிறது, அவர்கள் மறுமொழியாக ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று தெளிவாக கண்டோம். கை தட்டுங்க பார்ப்போம். நாங்க உன் கிணற மூடினாலும், நாங்க உன்னை நாட்டை விட்டு விரட்டினாலும், நாங்க வதண்டாவாதம் பேசி உண்ட உள்ளதை பறிச்சா கூட எங்களுக்கு ஒன்னே ஒன்று தெரிகிறது. என்ன தெரியுமா? ஈசாக்கே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், தேவன் உன்னோடு இருக்கிறார். இன்னைக்கு நீங்க சொல்லணும், எதை இழந்து போயிருந்தாலும், நான் ஒருவேளை கஷ்டத்தின் மத்தியில் வருந்தாலும், அவமானத்தின் மத்தியில் வந்திருந்தாலும், துயரத்தின் மத்தியில் வந்திருந்தாலும், வியாதியின் மத்தியில் வந்திருந்தாலும், நெருக்கடியின் மத்தியில் வந்திருந்தாலும், இயேசு என்னோடு இருக்கிறார், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டுகொண்டோம். இன்னைக்கு உங்களை சத்துருக்கள் கண்டுகொள்ளுகிற நாள், உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் கண்டுகொள்ளுகிற நாள். என்ன? தெய்வம் இவர்களோடு இருக்கிறார், ஆண்டவர் இவர்களோடு இருக்கிறார், ஆண்டவர் இந்த மக்களோடு இருக்கிறார் என்பதை உங்களோடு வாழ்கிறவர்கள் கண்டுகொள்ளும்படி தேவன் இப்பொழுது உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்கிறார். 2 கைகளை விரித்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எங்கே அடைக்கப்பட்ட நிலையில் வந்தீர்களோ, எங்கே புலம்பி தவிக்கிற நிலையில வந்தீங்களோ, எங்கே கஷ்டத்தின் மத்தியில் வந்தீங்களோ, அங்கதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன். ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு விரோதமா எழும்புகிற மனிதர்களை எல்லாம் இன்னைக்கு அவர்கள் எழுப்புகிற முரட்டாட்டங்கள், பிடிவாதங்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள், சந்தடிகள், உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிற எல்லா போராட்டத்திலிருந்தும் இயேசு விடுதலை தரப்போகிறார். நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? வாழ்க்கையில பயந்து நடுங்குவதல்ல, புலம்பி தவிப்பதல்ல, நீங்கள் குழம்பி தவிப்பதல்ல. இயேசு சொல்லுங்க, இயேசப்பா நீங்க எனக்கு முன்னால போங்க. பைபிள் சொல்லுகிறது, எனக்கு முன்பாக செல்லுகிற ஒரு தேவன், அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் அவர்களோடு பயணித்தார். அந்த தேவன் இப்பொழுது நற்கருணை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் இருக்கிறார். நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், எனக்காக என் வாழ்க்கையில போங்க ஆண்டவரே, என் மகனை நீங்க தொடுங்க ஆண்டவரே, என் மகளை நீங்க தொடுங்க ஆண்டவரே, என் கணவரை நீங்க தொடுங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளை நீங்க தொடுங்க ஆண்டவரே. நீங்க தான்பா தொடணும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், உம்மை அல்லாமல் எனக்கு ஆண்டவரே யார் உண்டு? ஆண்டவரே உம்மை அல்லாமல் எனக்கு யாரு? இன்பத்திலும் நீந்தான், துன்பத்திலும் நீந்தாம்பா. என் வீட்டுக்குள்ள போங்க ஆண்டவரே, என் குடும்பத்துல போங்க ஆண்டவரே, என் பிரச்சனையில போங்க ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்துல குடிகார கணவன் மனம் திரும்பின ஆண்டவரே, ஆண்டவரே பாவத்துக்கு அடிமைப்பட்ட என் பிள்ளைகள் மனம் திரும்பின ஆண்டவரே, நீங்க அவங்கள சந்திங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா அல்லேலூயா, இயேசையா
உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? கைகளை உயர்த்தி எல்லாரும் வாய் திறந்து தம்பி கைகளை உயர்த்துப்பா. ஏசப்பா நீங்க தான் எனக்கு எல்லாமே. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீதானே. வாயை திறந்து சொல்லுப்பா. எவ்வேளையும் ஐயா நீதானே. என் ஏசையா, என் ஏசையா, என் ஏசையா, என் ஏசையா, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யார்? இயேசுவே, இயேசுவே, உம்மை அல்லாம எங்களுக்கு யாரும்? ஆண்டவரே உதவி இல்லாமல் அங்கலாய்ப்பின் மத்தியில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்மை இல்லாமல் யார் உண்டு? ஆண்டவரே வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளோடு, எத்தனையோ துன்பத் துயரங்களோடு வந்திருக்கிற உம் பிள்ளைகள் மீது நீர் மனம் இறங்குவீராக. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனப்பட்டு அடிமைத்தனங்களால் அலைந்து திரிந்து வாழ்க்கை கசந்து போய் கூக்குரல் எழுப்பிய பொழுது நான் என் மக்களுடைய கண்ணீரை கண்டேன். அடிமை வேலை வாங்கும் இஸ்ரவேலர் எகிப்தியருடைய கொடுமைகளால் அலறுகிற என் ஜனங்களுடைய சப்தத்தை, கூக்குரலை கேட்டேன். என் ஜனங்களை விடுவிக்க நான் இறங்கி வருகிறேன் என்று. ஆண்டவரே நீர் இறங்கி வந்த கடவுள் அல்லவா? எங்களுக்காக மாபெரும் செயல்களை செய்கிறவர் அல்லவா? இதோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும். ஒவ்வொருடைய குடும்பத்திலும் அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே இதோ வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், சாரிபாத் என்கிற விதவை பரிதாபமான நிலைமையில் எதிர்காலம் எல்லாம் இருளடைந்து சொல்லியை பொறுக்கிக் கொண்டே தனக்குள் சொல்லிக் கொண்டாள், இந்த கடைசி கைப்புடி அளவு மாவும் இந்த எண்ணெயிலும் ஒரு ரொட்டி சாப்பிட்டு இதற்கு மேல் நாங்கள் சாகத்தான் வேண்டும் என்று அவள் புலம்பி தவித்த அந்த இடத்தில் அவளுடைய கண்ணீரும் அழுகையும் ஒப்பாரியும் கேட்க யாருமே இல்லாத பொழுதும் நீர் ஒருவர் மாத்திரம் அந்த கண்ணீர் துளிகளை எல்லாம் தோற்பையிலே சேர்த்து வைத்து அந்த மனதின் அங்கலாய்ப்பை கேட்டு ஏழைகளுக்கும் எளியவனுக்கும் விதவைக்கும் அனாதைக்கும் தகப்பனாயிருக்கிற நீர்
அந்த சாரிபாத் விதவையை நினைவு கூர்ந்து எலியாவை அனுப்பி பஞ்சக்காலம் தீரும் வரை எண்ணெயும் மாவும் குறையாமல் அந்த குடும்பம் எல்லாம் பசியாறி நலமடையும்படி நினைவு கூர்ந்த தேவன் அல்லவா நீர். இதோ கஷ்டத்தின் மத்தியிலே வந்திருக்கிற உன் பிள்ளைகள், கடன் பாரத்தின் நிமித்தம் வந்திருக்கிற பிள்ளைகள், என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கவில்லையே ஆண்டவரே, வயது போய்கொண்டிருக்கிறது, திருமணம் முடியவில்லையே ஆண்டவரே, ஒரு நல்ல துணை இல்லையே, தேவையான என் பிள்ளைகளை பொருளாதாரத்தோடு நல்வாழ்வு படுத்த என்னிடத்தில் வசதி இல்லையே, திருமணம் முடிந்தும் எனக்கு இன்னும் குழந்தை இல்லையே, இந்த நிந்தைகள் எப்பொழுது மாறும், இந்த அவமானங்கள் எப்பொழுது மாறும், என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடையாதான்னு அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஐயா, இந்த உலகத்தில் நீர் ஒருவர் மட்டும்தான் இருக்கிறீர், நீர் ஒருவர் மட்டுமே இருக்கிறீர், நீர் ஒருவர் மட்டுமே இவர்களுக்கு உதவி செய்ய முடியும், நீர் ஒருவர் மட்டுமே இவர்கள் கண்ணீரை துடைக்க முடியும், நீர் ஒருவர் மட்டுமே தனிமையிலும் துயரத்திலும் போராட்டத்திலும் இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை தர முடியும். சகோதரனே, சகோதரியே, இப்பொழுது உன் ஆண்டவரை நோக்கி நீ கூப்பிடு. இயேசுவே என்னை பாரும், வியாகுலப்பட்டு வந்திருக்கிறேன், நீ கூப்பிடு, நீ கூப்பிடு. இப்பொழுது உனக்கு அற்புதம் செய்யும்படி ஆண்டவர் வந்திருக்கிறார், இயேசு வந்திருக்கிறார், இயேசு வந்திருக்கிறார். ஒரு கனானிய பெண் இயேசுவின் பின்னால் வந்து அவள் அவரை தொந்தரவு செய்தாள். தாவீதின் மகனே, நீர் என் பிள்ளைக்கு இரக்கம் காட்டும், எனக்கு இரக்கம் காட்டும். ஒரு பர்த்திமேயு கூப்பிட ஆரம்பித்தான், இயேசுவே, தாவீதின் மகனே, இரக்கம் வையும், என் மீது மனம் இறங்கும். ஒரு யாயீர் என்ற ஜெபக்கூட தலைவன் இயேசுவின் முன் முழங்கால் படியிட்டு கூப்பிட்டான், நீர் வர வேண்டும், என் மகள் மரண படுக்கையில் இருக்கிறாள், மரண படுக்கையில் இருக்கிறார், நீ என் மகளை தொட்டு சுகப்படுத்த வேண்டும். 12 ஆண்டுகளாய் உதிரப்போக்கினால் பாதிக்கப்பட்டவள் தனக்குள் சொல்லிக் கொண்டாள், நான் இயேசுவின் ஆடையின் விளிம்பை தொடுவேன், சுகம் அடைவேன், சுகம் அடைவேன். ஒரு தொழுநோயாளி சொல்லிக் கொண்டான், நான் இயேசுவிடத்திலே போவேன், நீர் விரும்பினால் என் நோயை நீக்க உம்மால் முடியும். சொல்லிக்கொண்டே வந்தான், முழங்கால் படியிட்டான், நீர் விரும்பினால் என் நோயை சுகப்படுத்த முடியும். நீ கூப்பிடு, நீங்க தொடுங்க, நீங்க தொடுங்கப்பா, நீங்க என்ன தொட்டால் சுகமடைவேன், என் கணவரை தொட்டால் அவர் சுகமடைவார், என் மகளை தொட்டால் சுகமடைவார், அவர்களை ஆட்டி படைக்கிற இந்த பாவ எல்லா குரோத எண்ணங்களும் மாறும், வியாதிகள் மறையும், சாத்தானின் கட்டுகள் நீங்கும், தீமைகள் விலகி ஓடும். என்னுடைய பிள்ளையை, என் குடும்பத்தை ஆட்டி படைக்கிற இந்த வியாதி வருத்தங்கள் நீங்கும். இயேசுவே, எனக்கு உதவி செய்யும். இயேசுவே, நீர் என் வாழ்க்கையிலே மாறும். ஒப்புக்கொடு, வாயை திறந்து கூப்பிடு, வாயை திறந்து கூப்பிடு, இயேசுவேன்னு கூப்பிடு. இயேசுவே, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல, இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. கைகளை உயர்த்தி எல்லாரும் எழுந்து நின்று 2 கைகளை உயர்த்தி
ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு நல்வாழ்வின் பாதைகளை திறந்தருளும் இயேசுவே. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லு மகனே, மகளே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஒப்பு கொடுப்போம். உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. கூப்பிடுவோம் இயேசுவே, சகோதரா, கூப்பிடுப்பா. இயேசுவே, எல்லாம் இயேசுவே. தனிமையினால் நான் வாடும்போது தாய் போல் என்னை தேற்றிடுன்றீர், தனிமையாக வாடும்போது தாயாக என்னை தேற்றுகிறீர், தனிமையில் நான் வாடும்போது தாயாக என்னை தேற்றுகிறீர், தனிமையில் நான் வாடும்போது தாயாக என்னை தேற்றுகிறீர், துன்பங்கள் என்னை நெருங்கும் போது தந்தை போல் என்னை அணைக்கின்றீர், துன்பங்கள் என்னை நெருங்கும் போது தந்தை போல் என்னை அணைக்கின்றீர், இயேசுவே இயேசுவே, எல்லாம் இயேசுவே. கூப்பிடுவோம் இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே, எல்லாம் இயேசுவே. கடன் பாரத்தால் நான் அவதிப்படும் நேரத்தை எல்லாம் அறிந்தவரே, கடன் பாரத்தால் படும் என் கஷ்டங்கள் எல்லாம் தீர்க்க வரும் ஏந்தன் இயேசுவே, ஏந்தன் இயேசுவே, இயேசுவே. நல்ல வாயை திறந்து இயேசுவே இயேசுவே. ரெண்டு கைகளை விரித்துக் கொள்வோம். ஆண்டவரை நோக்கி பாருங்க. நற்கருணை நாதரே, இயேசுவே என் இரட்சகரே, இதோ உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரா இயேசுவே, இதோ என்னுடைய வியாதி வருத்தங்கள் துன்ப துயரங்கள் எல்லாவற்றிலிருந்து எனக்கு விடுதலை தாரும். என் கடவுளாய் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசுவே தாவீதின் மகனே, இதோ உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரா இயேசுவே, இதோ எங்களுடைய வியாதி வருத்தங்கள் பிரச்சனை போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நீர் எங்களுக்கு விடுதலை அளித்தருளும். எல்லா விதமான துன்ப துயரங்களிலிருந்தும் நீர் எங்களுக்கு விடுதலை அளித்தருளும். ஆண்டவரே, இதோ எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இதோ சிறியதும் பெரியதுமான வியாதி வருத்தங்கள் பிரச்சனை போராட்டங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். ரெண்டு கைகளை சிரசில் வைப்போம். சிறியதும் பெரியதுமான வியாதி வருத்தங்களை எல்லாம் ஒப்புக் கொடுங்க. தீராத வியாதிகளை ஒப்புக் கொடுங்க. இயேசு ஆண்டவர் நற்கருணை நாதர் இன்னைக்கு உங்களுக்கு சுகம் தருகிற நேரம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான்.
ஆண்டவரே என்னை தொடுங்கப்பா, என்னை சுகப்படுத்துங்கப்பா, இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க, இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க இயேசுவேன்னு கூப்பிடுங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரா இயேசுவே, நற்கருணை நாதரே, என் உடலில் உள்ள எல்லா வியாதிகளிலிருந்தும் எல்லா பலவீனத்திலிருந்தும் எனக்கு சுகமளித்தருளும். இப்பொழுதே என் உடலில் உள்ள கட்டிகள் கரைந்து போவதாக, நரம்பு தளர்ச்சிகள் குணமடைவதாக, தீராத வலிகள் உடலை விட்டு வெளியேறட்டும் இயேசுவே. உடல் நடுக்கங்கள், மன பயங்கள், மன அழுத்தங்கள், தூக்கம் இல்லாமல் நாம் எங்கெல்லாம் துன்பப்படுகிறேனோ அவை அனைத்திலிருந்தும் எனக்கு விடுதலை அளித்தருளும், என்னை குணப்படுத்தும் இயேசுவே. இதோ என் வீட்டிலே நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். எல்லா நோயாளிகளையும் தொடுங்க இயேசுவே, சுகப்படுத்துங்க இயேசுவே. நல்ல வாய் திறந்து ஸ்துதிப்போம், நல்ல வாயை திறந்து கூப்பிடுவோம், நல்ல வாயை திறந்து கூப்பிடுங்க. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் அதிசயங்கள் நடக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் வியாதி வருத்தங்கள் நீங்கட்டும், இயேசுவின் நாமத்தில் பிரச்சனைகள் வெளியேறட்டும், இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தில் இருக்கிற நோயாளிகள் குணமடையட்டும். உனக்கு முன்பாக செல்லுகிற இயேசு இரும்பு கதவுகளை செப்பு கதவுகளை இரும்பு தாழ்பாக்களை உடைக்கிற இயேசு, மறைவில் இருக்கிற பொக்கிஷங்களை உனக்கு தருகிற இயேசு, சுகம் தருகிற இயேசு, நலமளிக்கும் இயேசு, அற்புதத்தின் ஆண்டவர் அற்புதமாக வந்திருக்கிறார் இயேசுவே. அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். கூப்பிடு கூப்பிடு இயேசுவே, நல்ல கூப்பிடுங்க. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கிறது, இயேசுவின் நாமத்தில் அதிசயங்கள் நடக்கிறது, எல்லா வியாதி வருத்தங்களும் நீங்குகிறது, எல்லா பொல்லாப்புகளும் நீங்குகிறது. ஆண்டவர் உங்களை தொடுகிறார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருகிறார். நல்ல கைகளை தட்டுங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். Praise the Lord. இப்பொழுது நற்கருணை ஆண்டவர் நம்ம மத்தியிலே வருகிற நேரம். பயபக்தியோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா நீங்க எங்க மத்தியில வர்றீங்க ஆண்டவரே, நீங்க எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க கிருபை, உங்க வல்லமை, உங்க இரக்கம் எங்க மேல இறங்கி வருகிறது. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. நல்ல ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படி எல்லாரும் நல்ல வாயை திறந்து கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஆமென். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடு நாம் பாடுவோம், கொண்டாடுவோம் நாம் பாடுவோம். முழங்கால் படியிட்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, உமக்கே ஆராதனை, ஆராதனை. என் இயேசுவே, இயேசுவே, நீரே என் ஆண்டவர், என் ஆண்டவர், என் கண்ணீரை எல்லாம் துடைத்து கண்ணீரை எல்லாம் வியாகுலங்களை நீக்கி விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்து என்னை ஆசீர்வதித்தவரே, ஆசீர்வதிப்பவரே, உமக்கே நன்றி. உயரியோவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள்
விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனேவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்போம். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ரெண்டு கைகளை உயர்த்தி, இயேசுவே தாவீதின் மகனே, எங்கள் மீது இரக்கமையும் என்று ஒப்புக்கொடுப்போம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் துதி சோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அமர்ந்து கொள்ளுங்கள். காணிக்கை நேரம். காணிக்கை எடுக்கிற சகோதரிகள் ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை சாட்சிப்படுத்துகிற நேரம். ஆண்டவர் ஏராளமான நன்மைகள் நமக்கு செய்து கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அன்னை மரியாவின் பரிந்துரையில் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை சாட்சிப்படுத்துகிற நேரம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்தில் நீங்கள் வந்தீங்க, என்ன ஜெபம் பண்ணீங்க, அதை மட்டும் நீங்கள் சாட்சிப்படுத்தினா போதும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சாட்சி சொல்ல விரும்புகிறவர்கள் சீக்கிரம் வாங்க. சாட்சிகள் வாசிக்கப்படும் பொழுதே சாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இரக்கத்தின் ஊற்று தியான இல்லத்தின் சாட்சிகள்.
ஜெசிந்தா சொல்கிறாங்க, திங்கட்கிழமை என்று மதியம் பைபிள் படித்து கொண்டிருந்தேன். செவ்வரணை இடது கையில் ஏறி இறங்கியது. எல்லோரும் ஊசி போட சொன்னார்கள். ஆனால் நான் ஊசி போடாமல் இரக்கத்தின் இல்லத்திலிருந்து கொண்டு வந்த புதுமையினை எடுத்து போட்டேன். எந்த பிரச்சனையுமின்றி பூரண சுகத்துடன் இருக்கிறேன். இந்த அற்புதத்தை செய்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றிகள். நன்றி இயேசுவே, நன்றி. மோட்சம் சொல்கிறாங்க, எனது மகன் ரவி கப்பல் ஏறி 3 மாதம் ஆகிறது. சம்பளம் அனுப்பவில்லை. இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு விண்ணப்பம் செய்தேன். எனது கண்ணீர் கேட்கப்பட்டு எனது மகன் சம்பள பணத்தை அனுப்பி வைத்து விட்டான். இந்த அற்புதத்தை செய்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. அமளி சொல்கிறாங்க, 17 வருடங்களாக வீடு கட்ட முடியாமல் இருந்தேன். எல்லோரும் இந்த இடத்தில் வீடு கட்ட வேண்டாம் என்று சொன்னார்கள். நான் ஏசப்பாவிடம் உமது இரக்கமும் கிருபையும் எனக்கு வேணும் என்று தினமும் ஜெபிப்பேன். இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபிப்பேன். கட்ட முடியாமல் இருந்த கட்டிடத்தை என் கர்த்தராகிய ஏசப்பா ஆண்டவர் வீட்டை கட்டவில்லையெனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீண் என்ற இறை வார்த்தைக்கு நங்க ஏசப்பா எனக்கு வீட்டை கட்டி கொடுத்தார். இந்த அற்புதத்தை செய்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. பாத்திமா சொல்கிறாங்க, தூத்துக்குடியிலிருந்து 22:20 எனக்கு மண்டையிலிருந்து நேர்பாதியாக எல்லாம் செயலிழந்து விட்டது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். மண்டையில் வேறு அடைப்பு இருந்தது. எனக்கு ஒன்றும் ஓடாது. இந்த வருடம் தலை வெள்ளிக்கிழமையன்று முழு இரவு ஜெபத்தில் கலந்து கொண்டேன். ஒரு சகோதரியின் மூலம் இரக்கத்தின் இல்லத்தை தெரிந்து கொண்டேன். முழு இரவு ஜெபம் முடிந்து சென்றவுடன் எனக்கு ஏசப்பா விடுதலை கொடுத்தார். எனக்கு ஜெபத்தில் முடக்குவாதமுற்றவனை ஏசப்பா தொட்டு சுகம் கொடுத்தார் என்பதை சகோதரன் விளக்கி கூறினார். நானும் என்னை தொட்டு சுகம் தாரும் என்று ஜெபித்தேன். எனக்குள் இருந்த பலவீனங்களை எடுத்து மாற்றி என்னை தொட்டு சுகம் தந்ததற்கு என் மருத்துவராய என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. ராஜிலி சொல்கிறாங்க, 2 நாட்கள் நடந்த ஜெபத்தில் சோர்வு அசதி பலவீனங்களுடன் ஜெபத்தில் கலந்து கொண்டேன். ஜெபம் முடிந்து செல்லும்போது அனைத்து சோர்வுகளை எடுத்து மாற்றி என்னை புதுப்படைப்பாக எடுத்து மாற்றினார். இந்த அற்புதத்தை செய்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. பீட்டர் சொல்கிறாங்க, 2 வாரமாக ஒரே தலைவலியாக இருந்தது. தூக்கம் வரவில்லை. சாப்பிட முடியவில்லை. நான் முடிவெடுத்தேன், மருத்துவமனைக்கு செல்ல மாட்டேன். அந்த பணத்தை முடியாமல் இருக்கும் வேறு சகோதரருக்கு கொடுப்பேன் என்று சொல்லி முட்டு போட்டு ஜெபித்தேன். என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தந்த இயேசு மரியாவுக்கு கோடான கோடி நன்றிகள். நன்றி இயேசுவே, நன்றி. சத்யா சொல்கிறாங்க, வீரபாண்டிய பட்டணத்திலிருந்து எனது மகள் ஜெசி, அவள் 2 வாரமாக சளி, காய்ச்சல், இருமல், வாந்தி என்று ஒன்றும் சாப்பிடவில்லை. யாருடனும் பேசவும் இல்லை. எங்கள் ஊரில் வியாழக்கிழமை என்று ஜெபம் நடக்கும். அங்கு நான் சென்றபோது ஒரு சகோதரி இரக்கத்தின் இல்லத்தை பற்றி சொன்னார்கள். பிரதர் போன் நம்பரும் கொடுத்தார்கள். நான் உடனே போன் செய்தேன். பிரதர் 53 மணி ஜெபமாலை சொல்லி தண்ணீர் ஜெபித்து கொடுத்தார்கள். கொஞ்சம் குடித்தால். சனிக்கிழமை நடந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு கண்ணீரோடு ஜெபித்தேன். எனது கண்ணீருக்கு பதில் தந்து ஜெபம் முடிந்தவுடன் எனது மகள், அம்மா எனக்கு பசிக்குது என்று கேட்டாள். பசியால் ரொம்ப அழுதாள். பிறகு பாதி தோசை சாப்பிட்டாள். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிவிட்டது. இல்லாத இடத்தில் இருக்க செய்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. லலிதா சொல்றாங்க, எட்வின் ரோசி திருமணத்தை நல்லபடியாக நடத்தி தந்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. டாப்னி சொல்றாங்க, 3 வருடங்களாக எனக்கு அலர்ஜி பிரச்சனையால் மாத்திரை எடுத்துக்கொண்டேன். ஒவ்வொரு வாரமும் இரக்கத்தின் இல்லத்தில் ஜெபத்தில் கலந்து கொண்டு விண்ணப்பம் செய்வேன். எனது விண்ணப்பம் கேட்கப்பட்டு என்னை அலர்ஜி நோயிலிருந்து பூரண சுகத்தை கொடுத்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. ராஜு சொல்றாங்க, என்னை ஏசப்பா விபத்தின் பாதையிலிருந்து காப்பாற்றி தந்ததற்கு தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. சாட்சி சொல்ல விரும்புகிறவர்கள் சீக்கிரம் வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க.
இந்த இங்கே இறக்கத்தின் இல்லத்தில் வந்து எப்போவும் விண்ணப்பம் எழுதி வைப்பேன். திருமணத்துக்காகவும் குழந்தைக்காக இந்த எப்போவும் விண்ணப்பம் எழுதி வைப்பேன். திருமணம் எழுதி வச்சுட்டு போகையில் எல்லாம் திருமணம் வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ தடைப்பட்டே முடிகிற மாதிரி இருக்கும், தட்டி தட்டி போயிடும். அப்படியே போன வருஷம் 2023 நாங்கள் எல்லோரும் சிலுவை பாதைக்கு போனோம். மதுரைக்கு போனோம். 2 பஸ்ஸு போச்சு. எங்கள் ஊரில் வீரபாண்டி பட்டணத்துக்கு வந்து மதுரைக்கு போனோம். அங்கே முதல் சந்தித்தது வாடிப்பட்டி சகாய மாதா கோயிலில் சந்தித்தோம். சந்திப்பு அப்போ அதில் சொன்னாங்க, இந்த இடத்துல சகாய மாதா இடத்துல எட்டி பார்க்கும்போது அந்த மாதா பக்கத்தில் எட்டி பார்க்காத முடியாதுக்கு கடல் மண்ணை எண்ண முடியாத அளவுக்கு அங்கே தாலியும் தொட்டில் பிள்ளையும் கிடந்துச்சு. கெட்டவே இடம் இல்லை, அவ்வளோ ஒரு அற்புதம் கிடந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், அம்மா இவ்வளோ அற்புதம் நீங்கள் செய்கிறீல்ல, எனக்கும் திருமண வாழ்க்கையும் குழந்தை பாக்கியத்தையும் தாங்கமே தொட்டில் பிள்ளையும் திருமண கயிறையும் எடுத்து கட்டிட்டு வந்தேன். இங்கே உயிர்த்த திருவிழா முடிஞ்சிச்சு. அப்போ அந்த ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், ஒரு ஆடையை தொட்டாலே நீர் 12 வருஷம் தீட்டை குளமாக்குனேரு. ஆனால் நான் உன் குறுங்காலை நான் பிடிக்காடின்னு ஒவ்வொரு நாளும் பூசை முடிஞ்சு குறுங்காலை பிடிப்பேன். இந்த குறுங்காலை பிடிக்கும்போது நீர் ஆடையை தொட்டாலே குணப்படுத்தினேன். உன் காலை நான் தொடுறேன், என் பிள்ளைக்கு திருமணத்தை தாங்க அப்படின்னு கேட்டேன். ஒவ்வொரு நாளும் பூசை முடிஞ்சு போகும்போதெல்லாம் அவர் காலை தொட்டு அவர் குறுங்காலை 2 கொண்டு பிடிச்சிட்டு போவேன். கடைசியில் 2023 திருமணம் என் மகளுக்கு முடிஞ்சிச்சு. டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி திருமணம். அது தேவக்கோட்டை, மதுரையில் தேவக்கோட்டை பக்கத்தில் அதே லூர்த்து சகாய் மாதா ஆலயத்தில் திருமணம். இங்கே வச்சு கிடையாது. நாங்கள் 13 போனோம். 14ஆம் தேதி திருமணம். இங்கேருந்து சாயந்தரம் போயிட்டோம். அங்கே விடியகாலம் 14ஆம் தேதி இறங்கணும். அங்கே திருமணம் அந்த சகாய் மாதா கோயிலில் அந்த தேவக்கோட்டையில் நடந்துச்சு. திருமணம் அழைச்சி கொண்டு தான் தாலி கட்டி கொடுத்தோம். அங்கே 6 திருமணம். ஒவ்வொரு திருமணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளையும் வெளியே வரும்போது இன்னொரு திருமணம், இப்படி 6 திருமணம். என் பிள்ளைக்கு 3ஆவது திருமணம் வந்துச்சு. திருமணம் முடிஞ்சு இங்கே வந்தோம். வெள்ளிக்கிழமை இறங்கணும். சனிக்கிழமை மழை பிடிச்சான். ஞாயிற்றுக்கிழமை ரோடு வீடு எல்லாமே தண்ணி. அதில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் எப்படி செய்தார்னா, கடலை 2ஆக பிளந்தால் போல் இங்கே ரோட்டை 2ஆக பிளந்தார். கடற்கரைக்கு போகிற ரோட்டை 2ஆக பிளந்து அது அவ்வளோ தண்ணி, முன்னால் வந்த தண்ணி புறம் பின்னால் இழுத்து அவ்வளோ தண்ணி கடலுக்கு போய் காப்பாற்றிக்கிட்டே இருக்காங்க. இந்த திருமணத்தை இது ஒரு நாளைக்கு முன்னே வந்தாலும் சங்கடம், ஒரு நாளைக்கு பின்னால் வந்தாலும் சங்கடம். அந்த இடத்துல எங்களை உயிரை காப்பாற்றி அந்த ஒரு வியான் கூட காப்பாற்றி வந்திருக்கா. அந்த இறைவன் இரக்கத்தின் ஆண்டவருக்கும் சகாய மாதாவுக்கும் கோடான கோடி நன்றி. 2 கரங்களை உயர்த்தி